Students, இப்போ யூனிட் 1ல பயிற்சி கணக்குகள் 5th question பார்க்கலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தனித்த பொருள் விசைப்படம் 11th நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்கு FBD என்ன செய்யணும்னா, எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய சொல்கிறாங்களோ அந்த ஆப்ஜெக்டை, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்னு நம்ம எடுத்துப்போம், அசியூம் பண்ணிப்போம். நான் கேட்டிருப்பாங்க இதை ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அல்லது பாயிண்ட் மாஸ் புள்ளி நிறை மாதிரி முதல்ல வரையணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறோம் நீங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்ட் மாஸ் மாதிரி அதை நீங்கள் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸை கொடுக்கக்கூடிய, விசை அளிக்கக்கூடிய, அதாவது இன்ட்ராக்ஷன் செய்யக்கூடியன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட்ஸு. இதுக்கு சுற்றி என்னென்னலாம் இருக்குன்னு முதல்ல யோசிக்கணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸை கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம முதல்ல திங்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்ம எர்த்து அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ எர்த்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெயிட்னு சொல்லுவோம். அது இந்த டைரெக்ஷனில் தானே இருக்கும், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அடுத்தது இதுதான் நம்ம வெயிட்னு சொல்கிறது, எடை. ஸோ இந்த ஃபோர்ஸ், இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எது மேலே செயல்படுது? இதோ இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ் மேலே தானே செயல்படுது. அப்போது அந்த ஃபோர்ஸுக்கு, அந்த ஆக்ஷனுக்கு, அந்த வினைக்கு நியூட்டனின் 3ஆம் விதிப்படி, தேர்ட் லா ஆஃப் நியூட்டன், எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போது இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்கும். அது இதுக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்கும் இல்லையா, ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அது இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால மேல் நோக்கிய திசையில் இப்படி போடணும். இதை தவிர இந்த ஆப்ஜெக்ட் சார்ஜ் வேறு அதுக்கு இருக்குது. ஸோ Q சார்ஜ் அதில் இருக்குது, ப்ளஸ் Q சார்ஜ். அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க? ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா ஒரு மின்னோட்டம் அது மேலே ஒரு விசை செயல்படும். அந்த விசை எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா அது எந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மின்புலம், அதே டைரெக்ஷனில் தான் அந்த ஃபோர்ஸும் இருக்கும். அப்போ அதையும் சேர்த்து அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ண வேண்டியிருக்கும். கடைசியாக அது மேலே ஒரு விசை இந்த டைரெக்ஷனில் செயல்படுறதுனால நகர ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ எக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இதில் இங்கே கொடுத்துருக்கிற ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆகும், நீட்சி அடையும். அது ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ஸ்ப்ரிங் மீள் விசையை கொடுக்கும், அதாவது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அது எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா, எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது இருக்கும். ஆனால் இந்த மீள் விசை எப்படி இருக்கு, இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஆனால் அதனுடைய எண் மதிப்பு, மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸ் 0வாக இருக்கும்போது KXன்னு அதுக்கு ஃபார்முலா, அதுவும் 0வாக இருக்கும். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த KXனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். இந்த டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸும், அதாவது -x டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸும் +x டைரெக்ஷனில் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகும்போது என்ன ஆகும்னா அதுக்கு மேலே இந்த ஆப்ஜெக்ட் நகராது. ஏற்கனவே இந்த டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட் டைரெக்ஷன் இருக்கிற ஃபோர்ஸ் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்கே போட்டு காட்டுவோம். ஸோ ஃபஸ்ட்டு mg, இது டவுன்வர்ட் டைரெக்ஷன், இது எர்த்துனால வர்ற ஃபோர்ஸு. அடுத்தது இந்த சர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா QE, இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸு. கடைசியில் இந்த KXன்ற ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன், ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற அந்த கொஷனுக்கு. அடுத்து பி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யோசிப்போம். ஸோ பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே எர்த்தினுடைய ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும் இல்லையா, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 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 ஃபோர்ஸ்னுடைய இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம 2 காம்பனண்ட்டாக கூட பிரிக்க முடியும். அதில் ஒரு காம்பனண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், இன்னொரு காம்பனண்ட். அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கிற காம்பனண்ட்டு இந்த இந்த ஸ்ட்ரிங்கு மேலே தானே, நூல் மேலே தானே செயல்படுது, ஆக்ட் ஆகுது. அது ஒரு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபோர்ஸுக்கு, அந்த ஆக்ஷனுக்கு அந்த நூல் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கு இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் இல்லையா, அது இந்த ஆப்ஜெக்ட் மேலே செயல்படுற ஃபோர்ஸ் தானே. அதுக்கு பேர் தான் நம்ம டென்ஷன்னு சொல்லுவோம். அது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இதுக்கு இந்த இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், இந்த ஃபோர்ஸுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும். இதுதான் நம்ம டென்ஷன்னு சொல்கிறது, ரைட்டா. ஸோ அப்போ எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸு, டென்ஷன் டீன்னு ஒரு ஃபோர்ஸு. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டில் இது இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும், ப்ளஸ் டு மைனஸு. இது இருக்கிற சார்ஜும் ப்ளஸ்ங்கிறதுனால அதே டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ தட் வில் பி த தேர்ட் ஃபோர்ஸ். ஸோ மூணாவது ஃபோர்ஸ் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ எத்தனை ஃபோர்ஸ்ன்னு நம்ம கரெக்டாக பார்க்கலாம். 1 எம்ஜி, இது ஒரு ஃபோர்ஸு. அடுத்தது இந்த டென்ஷன், இது ஒரு ஃபோர்ஸ், ரெண்டாவது ஃபோர்ஸ். அது மூணாவது ஃபோர்ஸ் வந்து இந்த இருக்கு, திஸ் இஸ் த தேர்ட் ஃபோர்ஸ். ஸோ இதை நம்ம திரும்ப இதில் கிளியராக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஜெக்டை நம்ம பாயிண்ட் மாஸ் மாதிரி வரைஞ்சாச்சு. அதனுடைய மாஸ் நிறை, அப்புறம் மின்னூட்டம் ப்ளஸ் கியூ போட்டாச்சு. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து எர்த்தனால் ப்ரொவைட் ஆகிற எம்ஜி, ரெண்டாவது அந்த நூல், அந்த ஸ்ட்ரிங் அது மேலே செயல்படுத்தக்கூடிய ரெண்டாவது ஃபோர்ஸ் டென்ஷன், இழுவிசைன்னு பேர். மூணாவது ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனில் இருக்கிற QE. இப்போ இதில் என்ன ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த QE இங்கே ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த QE இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜியினுடைய ஒரு காம்பனண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும், இப்படி இருக்கும். எம்ஜியினுடைய ஒரு காம்பனண்ட்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 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 காம்பனண்ட் வந்து தீட்டா ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட இது பேரலாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட பேரலாக இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸும் இந்த காம்பனண்ட் எம்ஜியோட காம்பனண்ட்டும் QEயும் ஒரு பாயிண்ட்ல ஈக்குவல் ஆகலாம். ஈக்குவல் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பாப், இந்த ஊசல் குண்டு என்ன பண்ணோம்னா அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கு மேலே நின்றும். பொதுவாக நார்மலாக நம்ம வந்து தனி ஊசல் சிம்பிள் பண்ணலோம்னா, நம்ம ஆசிலேட் பண்ணோம்னா அது ஆசிலேட் ஆகும் இல்லையா, இப்படி இந்த டைரக்ஷனில் இந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகும். இப்படி ஒரு இப்படி வரும், அதுக்கப்புறமா இப்படி ரிட்டர்ன் வரும், இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ்டு பாப் ஊசல் கொண்டு வந்து ஆசிலேட் ஆக வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பாயிண்டில் போயிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்தது தேர்ட் டயக்ராம் வந்துடும். இதில் மைனஸ் கியூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் கியூன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே இன்ட்ராக்ஷன் விசை கொடுக்கக்கூடிய மற்ற பொருள்கள் என்னென்னு யோசிப்போம். ஒன்று பூமி. ஸோ பூமி என்ன செய்யணும்னா அது மேலே ஒரு விசையை கொடுக்கும். ஸோ அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும், அதுதான் நம்ம எடைன்னு சொல்கிறோம். இது எந்த தரை மேலேயும் இல்லை, இந்த மாதிரி எதுலேயும் தொங்க விடப்படலை. அப்போது தரையிலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த நார்மல் ரியாக்ஷன் செங்குத்து விசை இருக்காது, இழு விசையும் இருக்காது. ஆனால் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மின்புலத்தில் இருக்கு பாருங்க. மின்புலத்தினுடைய திசை என்னவா இருக்கும், ப்ளஸ்லேருந்து மைனஸ். ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் டைரக்ஷனில் ஒரு விசை, இங்கே ஒரு மின்புலம் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற சார்ஜ் வந்து மைனஸாக இருக்கிறதுனால அதன் மீது செயல்படக்கூடிய அந்த விசை, மின்புலத்தால் வரக்கூடிய விசை வந்து மின்புலத்திற்கு எதிர் திசையில் இருக்கும், இப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் தான் இது மேலே செயல்படும். ஒன்று எம்ஜி, இன்னொன்று இந்த மின்புலத்தால், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டால் வரக்கூடிய விசை. ஸோ இதை நம்ம இங்கே நம்ம போட்டு காட்டிடலாம். ஃபஸ்ட்டு எம்ஜி, ரெண்டாவது QE.
இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த QEயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு இதனுடைய சைஸு எம்ஜியோட கொஞ்சம் பெருசாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டும் ஈக்குவலாக கூட இருக்கலாம், அல்லது QE பெருசாவோ அல்லது எம்ஜி பெருசாவோ கூட இருக்கலாம். இப்போ QE பெருசாக இருக்கும்போது என்ன ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பாருங்கள் இதுக்கு ஒரு இந்த டைரக்ஷனில் ஒரு தொடக்க திசை வேகம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த டைரக்ஷனில் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா QE கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் எம்ஜியோட. ஸோ QE ஜாஸ்தியாகவும் எம்ஜி கம்மியாகவும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது கேன்சல் ஆகாது, ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் ஃபுல்லாக கேன்சல் ஆகும். ஆனால் இந்த ரெண்டில் ஒரு நெட் ஃபோர்ஸ், அதாவது தொகுபயன் விசை எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா QEயோட டைரக்ஷனில் இருக்கும். அப்போ அந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகும்போது, இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த டுவர்ட்ஸ் தட் டைரக்ஷன் தான் என்ன ஆகும்னா இது மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இது நேராக இதே டைரக்ஷனில் நேராக போகாமல் அப்பர் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் கர்வ் ஆகி மேலே போகிறதுக்கு, இப்படி கர்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 டயக்ராமோட இப்போ தேர்ட் டயக்ராமோட இது இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இதுதான். தேங்க்யூ.